தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரனிடம் கேட்கலாம். சந்திரன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை நீதிபதி அருணாச்சலம் நானே பரிந்துரை மீது அறிக்கையற்ற நடவடிக்கை என்ன என்பதை அரசு தரப்பில் ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் பொறுமை கடமையின் பெரிது எனவும் நீதிபதி கூறியுள்ளனர். மதுரை தீர்ப்புக்குள்ள போயிட்டு இருந்த கணிப்புடைய மத்திய அமைச்சர் செய்தனர். அந்நிலை காப்பு நிறுவனத்தின் 1ஆம் முடுப்போடு போராட்ட பொதுமக்கள் மீது கீழே அணியாத துப்பாக்கி பயன்படுத்தி காவல்துறை நிலையான நடைமுறை பின்பற்றாமல் துப்பாக்கி நடத்தியார். இதற்கு பொறுப்பான மீது குற்றத்தை பலப்படுத்திய என கோரினார். இந்த மனு நீதிபதிகள் செய்தி காப்பியல் சக்தியில் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அருணாச்சலம் ஆணை அறிக்கை அரசு ஏற்றுக்கொண்டதாக நீதிபதி கேள்வி எழுப்பினர். இதற்கு அரசு தரப்பில் அறிக்கை 15 பகுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் ஆணையத்தின் அறிக்கை குறித்து அமைச்சர் விவாதிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துரித நடவடிக்கை எடுக்க உள்ளிட்ட பல்வேறு பரிசீலனை உள்ளது என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் ரூபாய் 30 லட்சம் இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டது என கேள்விப்பட்டார். இந்த வழக்கில் 8 ஆண்டு காத்திருப்பால் மனிதா தரப்பில் வழக்கினர் போன பொறுமை கடலின் பெரியான கூறிய நீதிபதி அருணாச்சலம் ஆணையத்தின் பதிவு மீது அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து அரசு அதிகாரி மீது எடுக்கப்பட்ட துறை நடவடிக்கை தற்போது நிலையின்மை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒரு வாரத்துக்கு ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.